நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த 2025 ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும், இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3rd அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 9th அக்டோபர் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. செவ்வாய் பகவான் 27th அக்டோபர் மாறுறார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறது 17th அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார். அடுத்து பாருங்கள், குரு அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு 19th அக்டோபரில் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. அதுலேயும் சூரிய பகவான் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே ஒரு தனி வழி தனி பயணம். உங்களோட முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தனி தைரியம் உடையவர்கள், நீங்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது பகவான் கூட பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் இணைவு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியோட பாதிப்பு, அஷ்டமச்சனி பாதிப்பு. அடுத்து 7ல் ராகு. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 எங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் நீசமடைகிறார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தை புதனோடு ஏற்படுத்துகிறார். வருமானம் வரும், பார்க்குற வேலையை செய்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டுருங்க. புதிய மாற்றம் புதிய விஷயத்தை பற்றிலாம் இப்போ யோசிக்க வேணாம், அப்படியே போங்க. ஆமாம், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. டெய்லி ருட்டீன் லைஃப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ருட்டீன் லைஃப்லேயே சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆமாம், தடைகள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி அப்படியே போங்க. என்ன காரணம்னா, குரு ஒரு பக்கம் அதிசாரம் பெற்று விரயஸ்தானத்தில் அமர்றார். அடுத்து சனி தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த தடையை பார்த்திங்கன்னா குரு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்த்து அந்த தடையை கூட கொஞ்சம் கொஞ்சம் சரி செய்கிறார். ஆனால் கேது ராசியிலே இருந்து குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், ராகு புதிய முயற்சியில் சோதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும், ஆனால் கொடுக்க முடியாமல் நீசம். அடுத்து சூரியன் நீசம், தைரிய குறைபாடு. எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புதன் எப்படி இருக்குது, அறிவு நிறைய வேலை செய்து அதை வச்சு எதையும் பண்ண முடியலை. புத்திசாலித்தனம் வேலை செய்து அதை வச்சு பண்ண முடியல. இப்படி பல்வேறு விஷயங்களில் இந்த சிம்மராசி அன்பர்கள் தத்தளிக்கிறாங்க. காரணம் அஷ்டமச்சனி பாதிப்பு, ராகு கேது, குருவிட. அது குரு தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தவர். இவ்வளோ நாளாக 11ஆம் இடத்துல குரு உங்களை மிகச்சிறப்பாக வழிநடத்திக்கிட்டு இருந்தார். எது எப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் குரு. அவர் என்ன ஆச்சு, திடீர்னு விரயஸ்தானத்தில் அமர்ந்துட்டார். திடீர் சுப விரயங்களை கொடுக்குறாரு, சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆமாம், இது எப்பயாவது நடக்கக்கூடிய அபூர்வமான கிரக மாற்றங்கள். ஆமாம், இது நிரந்தரமும் இல்லை. அதனால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
உங்களோட தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனெடுங்க. தசாபுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆட்சி உச்சம் பெற்றோட அதுவும் பார்த்தீங்கன்னா 1-5-9 தசாபுத்தி அமைப்புகள்லாம் நடக்குது அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ருட்டீன் லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதை பற்றியும் யோசித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், என்ன சின்ன குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது உடனே எடுத்துக்கிட்டு இருந்தீங்க முன்னால். குரு 11 இருக்கிறதுனால, இப்போ குரு 12 வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குழப்பம் வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ருட்டீன் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புது முயற்சி, புது விஷயத்தை செய்கிறது, தொழில் தொடங்குறது, வேலை அமைப்புகளில் மாற்றம் செஞ்சுக்கணும், அல்லது குடும்ப அமைப்புகளில் புது நிகழ்வுகள் நடத்தணும், படிப்பு சார்ந்த விஷயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளவாக இப்போ இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இல்லை. அவசரப்பட வேணாம், பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை பாருங்கள். தசாபுத்தியை பொறுத்து தான் சில விஷயங்களில் மாற்றத்தை உருவாக்கிக்க முடியும். அப்போ தசாபுத்தி நிலை நல்லா இருக்குது அப்படின்னா மெயின்டைன் பண்ணுங்கள். சரியில்லை அப்படின்னாலும் இருக்கிற காலத்தை அப்படியே என்னென்னு கேட்டிங்கன்னா ருட்டீனாக டெய்லி ருட்டீன் லைஃப்பை அப்படியே கேஷுவலாக நகர்த்தணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தசாபுத்தி அடிப்படையில், லக்கண அடிப்படையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.